நம்பர் குறையும் தமிழ்நாட்டுக்கு. இப்போ 40 இருக்குல்ல, 80 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 140 180 ஆகலாம். டிசைடிங் ஃபேக்டராக அவங்க தான் இருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அதிக அதிகாரம். அவங்க ரொம்ப வருஷம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. அவங்க தான் தேர்தல் நடக்கணுமா வேணாமான்னு தீர்மானிப்பாங்க. பேரில் விளையாடுற விஷயங்கள் இருக்குல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வெறும் பேர் மட்டும்தான். அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்னால் எரிச்சல் வருது அமித்ஷாவுக்கு. ஃபேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் பாட்டுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சு வெங்கடேசன் சொன்னார், இது ஃபேஷன் இல்லையா, இது ஃபயரு. அறிக்கையில் அமித்ஷாங்கிற வார்த்தையும் இல்லை, பாஜகங்கிற வார்த்தையும் இல்லை, அம்பேத்கர் சிலர் புறக்க நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் 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 தோழர். என்ன தோழர், நீங்கள் வந்து மக்களவை தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் பாஜகவிற்கு பெரும்பான்மை இல்லை, அவங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னா நிறையா சொன்னீங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வரைக்கும் வந்துட்டாங்க. எப்படி பார்க்கறது? இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து நமக்கு நல்ல சாட்சி. இவங்களால முன்னேற முடியாது. இவங்க இப்போ ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு தான் இதை அனுப்பிச்சிருக்காங்க. இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு அவங்க சொன்னாலும் அந்த சட்ட மசோதாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி எலெக்ஷன் வரும். எலெக்ஷன் வந்து மாநில ஆட்சி தேர்ந்தெடுத்தாலோ ஒன்றிய ஆட்சி தேர்ந்தெடுத்தாலோ நீங்கள் 5 வருஷத்துக்கு தானே நம்ம நினைப்போம். அடிக்கடி எலெக்ஷன் வரும் அப்படின்னா நீ இந்த பேரே அடிப்படுதில்ல, ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறதே அடிப்படுதில்ல. அதுதான் சொன்னேன், நான் படிச்சு பார்த்தப்போ தான் தெரியுது. இவங்க வந்து அடிக்கடி எலெக்ஷன் வைப்பாங்க. ஏன்னா அந்தந்த ஆட்சி கவிழ்ந்ததுன்னா வேற வழி இல்லை, அங்கே எலெக்ஷன் வச்சு தான் ஆகணுமா. ஆனால் அதை 2.5 வருஷத்துக்கு வைப்பாங்களாம். சரி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் நடந்தாலே நமக்கு வந்து அடிக்கடி எலெக்ஷன் நடக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. இப்போ 2.5 வருஷத்துக்கெல்லாம் எலெக்ஷன் நடத்தினா 6 மாதம் முன்னால் ஆட்சி கவிழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எலெக்ஷன் நடத்துமா நடத்தாதான்னு தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணும். ஸோ இங்கே தான் நம்ம கேள்வி வருது. ஒரு ஒன்றிய ஆட்சி கவிழ்ந்ததுன்னா நீங்கள் தேர்தல் நடத்தி தான் ஆகணும். மாநில ஆட்சி கவிழ்ந்ததுன்னா எப்போ நடத்துறதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. யார்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. மேண்டேட்டரியா வந்து ஒன்றிய ஆட்சி கவிழ்ந்தாதான் தேர்தல், இல்லைன்னா 5 வருஷத்துக்கு ஒரு தாட்டி. இல்லை, ஒன்றிய ஆட்சி கவிழ்ந்தாலும் தேர்தல் நடத்துவோன்னு சொல்கிறாங்க. அதையுமே நான் என்ன கேட்குறேன், ஒரு 6 மாதம் முன்னால் ஒரு ஒன்றிய ஆட்சி கவிழுது, அந்த 6 மாதத்துக்கு மட்டும் தேர்தல் நடத்துறதா இன்னைக்கு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் திரும்ப எல்லாருக்கும் எலெக்ஷன் நடத்துவீங்க. அப்போ இது வந்து என்னன்னா, இப்போ இவங்க சொல்கிற வாதம் இருக்குல்ல, ஒரு தேர்தல் நடத்தினா இவ்வளோ செலவாகுது, ஒரு வருஷத்துக்கு 200 நாள் தேர்தல்லையே போயிடுது, இதனால் எந்த வளர்ச்சி திட்டமும் கொண்டு வர முடியலன்னு சொல்கிறாங்கல்ல. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்படி அடிக்கடி தேர்தல் வர்றது, அந்த டேர்மே இவங்க சொல்கிற விஷயத்துலேருந்து வருது அப்படின்னா இந்த நிதி சுமை இதெல்லாம் அப்போல்லாம் ஏற்படாதா? ஐயோ, நிதி சுமை எல்லாமே அதிகமாகுங்கிறது தான் இந்த திட்டத்தை படித்தா தெரியுது. ஏன்னா நீங்கள் மாநிலத்துக்கும் தேர்தல், உள்ளாட்சிக்கும் தேர்தல், நாடு முழுக்கவும் தேர்தல். இதில் என்ன வித்தியாசம்னா, உள்ளாட்சிக்கு 100 நாளுக்குள்ள தேர்தல், 100 நாள் ஒரே தேர்தல், ஒரே தேர்தல்னு சொல்ல முடியாது. ஆனால் சிங்க்ரனைஸ் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா அத்தனை மிஷினு, அவ்வளோ அதிகாரிகள் எல்லாம் இப்போ பண்ணுற மாதிரி தான். நீங்கள் ஒரே தேர்தலாக நடத்தவே முடியாது. நீங்கள் வந்து இப்போ 7 கட்டமாக நடத்துகிறத இன்னொரு 10-15 கட்டமாக நடத்துவீங்க. ஒரு கிட்டத்தட்ட 6-7 மாதத்துக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க. அதிகாரிகள் எல்லாம் போட்டு சாவடிப்பீங்க. இப்போ நடந்துட்டு இருக்கிற முறையில் உண்மை என்னென்னா, அங்கங்கே தேர்தல் நடக்குது. அங்கங்கே தேர்தல் நடக்கும்போது வேறு இடத்துல இருந்து கூட ஃபோர்ஸு, பாராமிலிட்ரி ஃபோர்ஸோ அல்லது வேற தேவையான அதிகாரிகளையோ கொண்டு அங்கே உட்கார வைக்க முடியும். இன்னொரு சிக்கல் இது வேற இருக்குது. இது நாடு முழுக்க தேர்தல் நடக்குது அப்படின்னா அவ்வளோ பாதுகாப்பு அதிகாரிகள், அவ்வளவு ஏற்பாடுகள், இது இந்த சிக்கலையும் சேர்த்து சமாளிக்க வேண்டிய. ஆமாம், இது வந்து ஒரே தேசம் ஒரே தேர்தல் இல்லை. மாறா என்ன பண்ணுறாங்கன்னா, மாநிலங்களுக்கு இருந்த அதிகாரம் இருக்குல்ல, 5 வருஷம் டேர்ம் வந்து மாநிலத்துக்கு இருக்குது. ஆட்சி கவிழ்ந்ததுன்னா திரும்ப வரவங்க திரும்ப 5 வருஷம் இருப்பாங்க. இந்த அதிகாரம் இருந்தால் மாநில அளவில் கட்சிகள் வந்து நல்லா செயல்படுவாங்க. ஏன்னா மாநிலத்திலேயே அவங்களால ரிசோர்ஸையும் உருவாக்க முடியும், நல்ல மாற்றங்களை கொடுக்க முடியும், ஆல்டர்னேட் கொண்டு வர முடியும். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். என்டையர் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து கேரளாவோ தமிழ்நாடோ மாறி இருக்கிறது காரணம் மாநிலத்துக்குள்ளேயே சில மாற்றங்கள் செய்ய முடியும். அதை இல்லாமல் பண்ணுறது தான் இவங்க வேலை. ஆனால் இன்னொன்று ஆல்டர்னேட்டாக அவங்க சொல்கிறாங்களே, நேற்று வந்து பாஜக ஒருத்தருடைய பதிவு ஒன்று பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரே சமயங்களில் தேர்தல் நடந்த வரலாறுலாம் இருக்குது. ஒடிசாவில் அப்படி தான் நடந்துட்டுருக்கு, ஆந்திராவில் அப்படி தான் இருக்குது, ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சமயத்தில் அப்படி நடந்திருக்கு. நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறீங்க இதை. அதாவது ஒன்றியத்துக்கும் மாநிலத்துக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடந்துச்சுன்னா ஒன்றியத்துடைய அழுத்தம் அதிகமாக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறத, இது வந்து சின்ன குழந்தைய பார்த்து கூட சிரிக்கும் அப்படிங்கிற மாதிரியான டோன்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதாவது தேர்தல் எப்போ நடக்குதோ அதாவது தேர்தல்ங்கிறது மக்கள் வாக்களிச்சாதான் அந்த ப்ராசஸ் தான். அது ப்ராசஸ்க்குள்ளேயே மாற்று வராது. ப்ராசஸ் எப்போ வேணால் நடக்கலாம். இப்போ இந்தியாவோட விடுதலை பெற்ற உடனே ப்ராசஸ் அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ப்ராசஸை கெடுத்தது எதுன்னா, ஆர்டிகிள் 356 அடிப்படையில் மாநிலங்களை கலைப்பதற்கான அதிகாரம் ஒன்றிய ஆட்சி கையில் இருக்குது.
இப்போ பண்ற திருத்தத்துல நீங்க 356 தொடவே இல்லை. அப்படின்னா இப்பவும் நீங்க மாநிலங்களை கலைக்கலாம். ஓகே கலைச்சிட்டு புதுசா வர ஆட்சி 5 வருஷம் வருமா 2.5 வருஷம் வருமாங்கிறது தான் பாயிண்ட். ஓகே இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து ஒரே மாதிரி தேர்தல் நடக்குதுங்க. ஆனா வரக்கூடியவங்களுக்கு இத்தனை ஆண்டு தான் ஆட்சி வேலை செய்ய போறோம். இன்னொன்னு, ஒன்றிய ஆட்சியில ஒரு தேர்தல் நடக்குதா நடக்கலையாங்கிறத பத்தின கவலை ஏன் மாநில ஆட்சிக்கு இருக்கணும்? நான் என்ன கேட்கிறேன், ஒன்றிய ஆட்சிக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அதே சுதந்திரம் மாநில ஆட்சிக்கு இருக்குல்ல. அதுவும் தனியா அரசமைப்பு சட்டப்படி அது ஒரு ஸ்டேட், யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னா யூனியனுக்கு இருக்கிற முக்கியத்துவம் ஸ்டேட்ஸுக்கு உண்டு. இப்போ இவங்க என்ன பண்றாங்க, யூனியனை சார்ந்து யூனியன்ல எப்போ எலெக்ஷன் நடக்குமோ அதை சார்ந்து மாநிலங்களுக்கு உள்ளாட்சியே இருந்துக்கன்றாங்க. உள்ளாட்சியில எல்லாம் கட்சிகளே கிடையாது. பல இடங்கள்ல சுயேட்சைகளுக்கான இடம் அது. மக்களோட தலைவர்களை லோக்கல் லெவல்ல தேர்ந்தெடுக்கிறது. இதையெல்லாம் வந்து ஏன் இப்படி நினைக்கிறீங்க? ஏன் இவ்வளவு தூரம்? இப்போ உள்ளாட்சிகள் இருக்குல்ல, உள்ளாட்சிகள் சுயேட்சைகள் தான் வராங்க. ஏன்னா கட்சி சின்னங்கள்ல போட்டிடுறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சுயேட்சை சின்னங்கள் தான் வருது. இப்போ உள்ளாட்சி வரைக்கும் இவங்க ஏன் வந்து இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணணும்? இல்ல இதுதான் அவ்வளவு கால்குலேஷனோட வேலை செய்யறாங்களோ? இல்ல அதாவது RSS உடைய திட்டத்தை நீங்க படிக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சில தேர்ந்தெடுக்கப்பட்ட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து நாட்டை ஆள முடியும்ன்றாங்க. சில குரூப் ஆஃப் பீப்புள் குழுவாக ஒரு 5-6 பேர் குழுவா இருந்துக்கிட்டு அவங்க நாட்டை ஆள முடியும். தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு. இல்ல இலுமினாட்டியாவது கற்பனை, இவங்க திட்டமா பேசி வச்சிருக்காங்க. இவங்க சொல்றதே என்னன்னா ஆல்டர்னேட் அதுதான். எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் யாரை வேணா, நாடாளுமன்றம் நடந்துக்கலாம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இவங்க சட்டம் கொண்டு வந்தப்போ நாடாளுமன்றம் பாட்டிக்கு பேசிக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தது. பிரதமர் எங்க இருந்தாரு? பிரதமர் அங்க வரவே இல்லை. ஏன்னா இதுதான் பிரச்சனை. என்ன ஒரு பிரதமர் வரதே இல்லை. சிலர் வந்து நாடாளுமன்றத்துக்கு வராதவங்கலாம் இந்த மசோதா அறிமுகப்படுத்த போது அது போனாரு அன்புமணி ராமதாஸ். இது வந்து அன்புமணி ராமதாஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டார், அவ்வளவுதான். ஏன்னா அவங்க மாநில உரிமையெல்லாம் இனிமேல் பேசவே முடியாது. மாநிலங்களும் சரி மாநில கட்சிகளே வந்து இருக்க முடியாத நிலைமை. ஏன்னா நீங்க இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளட்டு மாதிரி ஒரு எலெக்ஷன் நடத்துவேன், பணம் வந்து கொள்ளையா விளையாடும். பணம் விளையாடுறதை தடுக்க இந்த திருத்தத்துல எதுவும் கிடையாது. பணத்தை பத்தி தானே பேசுறீங்க. அரசுகிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொன்னா பணத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பேசணும். செலவு செய்யாம சிக்கனமா இருக்கிறதுக்கு பேர் வந்து நல்ல பொருளாதார நடவடிக்கை கிடையாது. இன்னொன்னு, இப்போ இந்த இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு நம்ம பாட புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். இந்த இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டுக்கு தேர்தல் நடத்துறதே ஒரு பெரிய செலவு, இது எதுக்கு போய் நடத்தணுங்கிற ஒரு டோன் மாதிரி இவங்க பேச. நான் அதை தான் விவாதத்தில் கேட்டேன். நீ வந்து சாப்பிட செலவாகுதுங்கிறதுக்காக ஒரு நேரம் தான் சாப்பிடணும்னு முடிவெடுப்பியா? மாட்டல்ல, சாப்பிடணும்ல. சரி, இன்னொன்று கேட்டேன் நான், இதே கேள்வி தான், அதை நீங்கள் சொல்லணும். அதாவது நீங்கள் தேர்தல் நடத்துறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறேன், நீ ஏன் அரசியல் இருக்க? அரசியல்வாதினா நீ மக்கள்கிட்ட போகணும். மக்கள்கிட்ட போகவே கஷ்டமாக இருக்குன்னா நீ தான் அரசியலை விட்டு போகணும். என்ன பண்ணுற, நீ மக்களை வெளியேற்றுற. 3 ஓட்டு போடுறப்பா, நீ 3 தடவை ஒன்று வந்து பார்க்க வேண்டியிருக்கு, ஒரே தடவை போட்டு போகும். இந்த டேர்ம் ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தலோ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தலோ மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்தால் அத்தனை தடவை அரசியல்வாதி மக்களை வந்து பார்ப்பாங்க. அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் தேர்தல் சீர்திருத்தம்னு பேசியிருந்தா இந்த விவாதம் வேற மாதிரி போயிருக்கும். இவங்க தேர்தல் சீர்திருத்தம்னு பேசல. இவங்க என்ன அந்த கமிட்டி போடும்போது என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியங்கள் இந்த வழியில இருக்கு அப்படி போட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இங்க உண்மையிலேயே தேர்தல் என்ன பிரச்சனை? பணம் புழங்குது பிரச்சனை தான். இப்போ பணம் புழங்குறத தடுக்கணும்னா கார்பரேட்டுகள் நிதி கொடுக்குற அந்த எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம்லேயே நமக்கு தெரிஞ்சுது, அவங்க பல்லாயிரம் கோடி கொடுக்குறாங்க. இதை நீ கட்சி கொடுப்பனா இது அரசாங்கத்துக்கு கொடுத்துரு. இதை நீ அரசாங்கத்திட்ட டாக்ஸாவே போட்டு வாங்கிடலாம். இவ்வளவு கோடி கிடைக்குது, நீ எலெக்ஷன் நடத்திட்டு போகலாம். ஒன்று. வர வருவாய் வாய்ப்பெல்லாம் நீங்க என்ன சொல்லி நான் அதை பேச மாட்டேங்கிறாங்கன்றேன். நீங்க மக்கள் ஓட்டு போடுறது அதிகாரம் தான் முக்கியம்னு நீ அதெல்லாம் பேசணும். இன்னொன்று, இது தேர்தல் நடத்துகிற முறையில் நீங்கள் வந்து கட்சிகளுக்கு ஓட்டு போடுறீங்க, கட்சிகள் விலை போயிடுறாங்க. அப்போ அதை தடுக்கிறதுக்கு விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதாவது கொள்கைக்கு ஓட்டு போடு. பொய் வாக்குறுதி கொடுக்குறாங்களா, கொள்கைக்கு ரெஃபரண்டம் கொடு. ரெஃபரண்டம் மூலமாக இதை செயல்படுத்தி. இப்போ பிரெக்சிட்லாம் பார்த்தீங்கல்ல, ஒரு கொள்கை, அந்த கொள்கையை மக்கள்கிட்ட வாக்கெடுப்புக்கு விட்டு அதுக்கு ஆதரவாக பல பேர் பிரச்சாரம் பண்ணி அதை ஆதரித்த உடனே அந்த நாடே அந்த முடிவு எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. அந்த முடிவு எடுக்கிறதுக்கே மக்கள்கிட்ட ஓட்டு எடுத்து போனாங்க. இதெல்லாம் பேசவே இல்லை. நீங்கள் மாநிலத்துக்கு ஒரு நேரம் தேர்தல் நடக்குது, அங்கே இருக்கக்கூடிய மாநில அரசியல்வாதிகளை விலைக்கு வாங்குற கஷ்டமா இருக்கு. ஒரேடியா தேர்தல் நடத்தி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ஆமா, அதனாலதான் நீங்க இதை கருத்து கேட்கும் போதே ஃபிக்கி, அசோச்சம், சிஐஐ இவங்கெல்லாம் யாருன்னா முதலாளிகளோட அமைப்பு. இவங்க கிட்ட தான் இவங்க அப்பப்போ காசு வாங்குறாங்கல்ல.
நான் கேட்கறது எம்எல்ஏ வாங்க. அப்போ இந்த நம்ம பார்க்குற மாற்றுத்திறனாளிகள் சங்கம், பெண்கள் சங்கம், விவசாயிகள் சங்கம் இந்த மாதிரி யார்ட்டையும் கருத்து கேட்கல. இவங்க கேட்டதெல்லாம் வந்து பிசினஸ் மேன் கிட்ட கருத்து கேட்டுட்டு அதை வந்து உள்ள சேர்த்துருக்காங்க. உண்மையில தேர்தலில் சீர்திருத்தம் தேவைப்படுதுன்னு சொல்றவங்க மாற்றுத்திறனாளிகள். ஏன்னா அவங்க போய் ஓட்டு போடவே வழி இல்லாத மாதிரி நிறைய வாக்களிப்பு மையங்கள் இருக்கு. அதே மாதிரி பெண்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீ ரெப்ரசன்டேஷனே 33% ரெப்ரசன்டேஷன் இன்னும் இல்லைல்ல, மசோதாவை நிறைவேற்றிட்டேன்னு சொல்லுவார் மோடி. நிறைவேற்றி எப்ப வரும்னு சொல்லியிருக்காருல. இதுக்கும் அந்த கதை தானே சொல்றாங்க. அதே இது வந்தாலும் இன்னும் 10 வருஷம் ஆகும். இல்ல இதுல இன்னொரு ஆபத்து இருக்கு. ஆக்சுவலா நம்ம அப்பவே கூட பேசலாம். அதாவது ஒரு நீங்க தேர்தலுக்கு முன்னால மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு ஒன்று நடக்கணும். அதை ஒட்டி டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் ஒன்று பண்ணுவாங்க. நம்ம ஏற்கனவே தமிழ்நாடு தொகுதிகளை மறுவரையறை செய்வாங்க. நம்பர் குறையும் தமிழ்நாட்டுக்கு. இப்போ 40 இருக்குல்ல, தமிழ்நாட்டிலிருந்து 40லேருந்து 70 60 ஆகலாம். ஆனால் 80 இருக்கிற உத்தரப்பிரதேசம் 140 180 ஆகலாம். டிசைடிங் ஃபேக்டராக அவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா நான் அவங்கள குறை சொல்லலை. அவங்க நிறையா குழந்தைகள் பெற்றிருக்காங்க, மக்கள் தொகை கட்டுப்படுத்தலைங்கிறது மட்டுமே வச்சு இப்போ நம்ம அவங்கள தப்பு சொல்ல வேண்டாம். மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக எந்த புது ஃபார்முலாவும் ஒர்க் அவுட் பண்ணல இங்கே. இப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின நாம ஏற்கனவே நிதி இல்லாமல் கஷ்டப்படுறோம். இப்போ நம்பர் ஆஃப் எம்பிஸ் எண்ணிக்கையும் குறையும். இப்போ இந்த பிரச்சனையை பற்றி தான் ஆக்சுவலாக நம்ம பேசியிருக்கணும். நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்போ நடத்துனா நமக்கு ஒரு விதத்தில் வந்து நமக்கு சேஃபு. 2026க்கு அப்புறம் நடத்துனாங்கன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல், டீலிமிட்டேஷன் எல்லாம் வந்து ஒரே நேரத்தில் நம்மளை குவியும். நம்ம வந்து ஒரு 2026க்கு அப்புறம் வரப்போகிற பிரச்சனைகள் வந்து சவாலாக இருக்கும். இந்த முறை நிதி கமிஷன் தமிழ்நாடு வந்திருக்கும் போது இந்த பரிந்துரைகள் தொடர்பாகவும் பேசியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிதி கமிஷன் பேசுறாங்க. நான் என்ன கேட்கிறேன், எல்லாத்துலேயுமே இது இம்ப்ளிகேஷன் இருக்கும்ல. நீங்க மக்கள் தொகை கட்டுப்படுத்தினதுனாலேயே தண்டனை அனுபவிக்கிறதுனா உங்களோட அரசியல் அதிகாரம் பறிபோகும், உங்களோட நிதி அதிகாரம் பறிபோகும், உங்களோட வளர்ச்சிக்கு எதிர்கால வளர்ச்சிக்கான 2 அடிப்படை இதுதானே. அப்போ நாங்கள் வளர்ந்ததுக்காகவே நாளைக்கு வளராமல் இருக்கணுங்கிற கட்டாயத்தில் தமிழ்நாடு, கேரளா, இன்னும் தென் மாநிலங்கள்லாம் வந்து நிற்கும். ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறது தேர்தல் சீர்திருத்தம் பற்றின சைடில் போகவே இல்லை. ஏன்னா இது பண செலவை கட்டுப்படுத்தலை. பெரிய கட்சிகளுக்கும் சின்ன கட்சிகளுக்கும் தேர்தலில் இருக்க பிரச்சனையவே முதல்ல பேசல. ஆமாம், ஓகே, எக்ஸாக்டான பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் சந்திக்கிறதே பேசாம அவங்க வந்து அவங்க வசதிக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்துருக்கு. அவங்க வசதி என்னன்னா, அவங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு திட்டம் இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு அதிகாரம் கொடுக்கறது. நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி 5 வருஷம் கூட இருக்காதுன்னா, ஒரு கலெக்டர் வந்து சாகிற வரைக்கும் கலெக்டர், ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் கலெக்டர், பல பேர் வந்து ரிட்டையர்டுக்கு அப்புறமா அரசு பொறுப்புக்கு வந்துடுவாங்க. அப்போது அவங்களுக்கு தான் அதிக அதிகாரங்கிறது தான் ஏற்கனவே அந்த மாதிரி சூழலில் தான் போயிட்டுருக்கோம். இப்போ அவங்க தான் அதை நடத்துவாங்க, அதிகாரிகள் நினைக்கிறதா நடக்குங்கிறது தான் இங்கே வந்து நிற்குது. ஸோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இப்போ இன்னொன்று கேட்குறேன், இடைத்தேர்தல் வர்றதுக்கு யாராவது ஒருத்தர் இறக்குறதும் காரணம். இப்போ EVKS இளங்கோவன் இறந்துட்டார், ஈரோட்டில் தேர்தல் வருதா? இது மாதிரி மரணங்கள் நடக்குமா நடக்காதா? கட்சி தாவல் மூலமாக இடைத்தேர்தல் வரும், அது நடக்குமா நடக்காதா? அதையெல்லாம் நீ சட்டம் போட்டு தடுத்துருக்கீங்களா? கிடையாது, சட்டம் போட்டு தடுக்கவும் முடியாது. ஸோ இடைத்தேர்தல் நடக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே இடைத்தேர்தல் ஃபார்முலாவை ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு புகுத்துறீங்க, ஒன்றிய ஆட்சிக்கும் புகுத்துறீங்க. ஒன்றிய ஆட்சியுமே அப்படிதான் வரும்னு சொல்கிறாங்க. யார் வேணால் நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம். அப்போ கவிழ்ந்ததுன்னா திரும்ப வரக்கூடிய ஆட்சி வந்து 4 வருஷம் நடக்கும், 3 வருஷம் நடக்கும், இப்படி சொல்கிறீங்க. அப்போ உங்களோட ஃபார்முலா படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு அதிக அதிகாரம். அவங்க ரொம்ப வருஷம் இருப்பாங்க, அவங்க எல்லாத்தையும் தீர்மானிப்பாங்க. அவங்க தான் தேர்தல் நடக்கணுமா வேணாமான்னு தீர்மானிப்பாங்க. தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொண்டு இவ்வளோ பவர் கொடுக்குறீங்க. இந்த தேர்தல் ஆணையம் வெளிப்படைத்தன்மை இருக்கா? மக்களவை தேர்தலில் நம்ம பார்த்தோம்ல, தேர்தல் ஆணையம் எவ்வளோ தூரம் வெளிப்படையோட சார்பு இருக்குல்ல. அப்போ இதை வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு நம்ம அனுப்பியிருக்கோம், நம்ம போராடி அனுப்பிச்சிருக்கோம். இப்போ இது மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இது எங்கள் மாநில கட்சிகளுக்கோ அல்லது அரசியல் கட்சிகளுக்கோ இருக்கிற பிரச்சனை மட்டும் கிடையாது, இது உங்கள் வாக்கை பறிக்கிற வேலை. அப்போ ஜனநாயகத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அரசு சட்டத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் இதை கவனிங்க. தேர்தலில் உண்மையான சீர்திருத்தத்தை கேளுங்க. நீங்கள் இது வேணான்னு மட்டும் சொன்னா நிறுத்த முடியாது. நாம வந்து நமக்கு தேவையான சீர்திருத்தத்தை பேசணும்னா தான் இதை நிறுத்த முடியும். ஸோ ஒரு ஆல்டர்னேட் எலக்டோரல் ப்ராசஸை வந்து நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கும். ஆல்டர்னேட் எலக்டோரல் ப்ராசஸ் அப்படின்னா நீங்கள் சொல்கிற விகிதாச்சார பிரதிநிதித்துவம் என்ன வேணா இருக்கலாம். அதாவது நான் வந்து விகிதாச்சார பிரதிநிதித்துவம் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏவை எலெக்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற அதிகாரம் மாதிரியே திரும்ப பெற அதிகாரம் நமக்கு வேணும்னு சொல்லுவேன். ஒரு குறிப்பிட்ட கொள்கை மக்களை பாதிக்கிற பெரிய கொள்கை வருதுன்னா அதுக்கு தனியாக வாக்கெடுப்பு நடத்தணுங்கிறதே நம்ம கொண்டு வரணும்னு சொல்லுவேன். 33% இடஒதுக்கீடு அதை உடனடியாக கொண்டு வாங்கன்னு சொல்லி நம்ம போராடணும், அதை சொல்லுவேன். மாற்றுத்திறனாளிகள் அல்லது மற்ற
பாதிக்கப்பட்ட செக்ஷனுக்கு வந்து வேற விதமான ரெப்ரசன்டேஷனை கொண்டு வாங்க அப்படி சொல்லுவேன். உள்ளாட்சிகளுக்கு அதிக அதிகாரம், உள்ளாட்சிகளுக்கு கூடுதல் நிதி, இதை வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் உறுதிப்படுத்தலை. அப்போ நம்ம இதை கேட்கணும்னு சொல்லுவேன். இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற நிர்வாக சீர்திருத்தங்களில் சிலது. இன்னும் நிறைய பேசணும். இதெல்லாம் பேசி நீங்கள் ஒரு கிளர்ச்சி ஒரு மாற்றுன்னு பேசினா மட்டும்தான் இந்த சவாலை வந்து எதிர்கொள்ள முடியும். அப்போ வெறும் இந்த பேரில் விளையாடுற விஷயங்கள் இருக்குல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் வெறும் பேர் மட்டும்தான் இல்லையா? அது ஆமா, கரெக்ட். அந்த டேர்ம் மட்டும்தான். பட் ஆனா உள்ளுக்குள்ள வேற வேலைகள் என்பது நடந்திருக்குது. ஆமா, இந்த பேர்லயே ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரே தேசம்னு வச்சிருக்காங்க. முதல்ல அப்படிதான் சொன்னாங்க. இப்போதான் அது ஏதோ ஒரே நாடு ஒரே தேர்தல். அது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படி வைக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா இது மல்டிநேஷனல் கண்ட்ரி. இங்க பல தேசிய இனங்கள் உண்டு. பல தேசிய இனங்கள் கலந்து வாழ்வதால் தான் இது நாடு. எனவே யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்கிற புரிதலை அவங்க உடைக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே நாடுன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அவங்க கொண்டு வந்தது ஒரே தேசம். இதில் வந்து ஸ்டேட்ஸுங்கிறது சபார்டினேட், அதாவது ஒன்றிய ஆட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, இது சமமான அதிகாரம் கொண்ட அதிகார பகிர்வு கொண்டு, அதிகார பகிர்வில் நமக்கு வந்து ரெண்டுக்கும் வெவ்வேறு ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உடைக்கிறதா இவங்க பண்றது. இப்போ உள்ளாட்சி தேர்தலை பற்றி எதுக்கு ஒன்றிய ஆட்சி சட்டம் கொண்டு வருது? தேவையில்லை. அதை வந்து இப்ப நடத்து அப்ப நடத்துன்னு சொன்னா அப்ப மாநிலங்கள் உள்ளாட்சிகளுக்கு இருக்கிற அந்த சுதந்திரம் வந்து பறிப்போகுது. நான் இதற்கு முன்பு பாமக அன்புமணி பத்தி பேசணும். முக்கியமா அதிமுக இதற்கு முன்புமே அதை சப்போர்ட் பண்ணாங்க, இப்பவும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தேமுதிக சப்போர்ட் பண்ணது. இப்போ இந்த மாநில கட்சிகள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவுக்கு ஆதரவாக நிறைய திட்டங்களில் கையெழுத்து போட்டாங்க. கூட்டணிலேருந்து வெளியில் வந்துட்டோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போவும் பாஜகவை வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல. அதான் சொன்னேன், மாநில கட்சிகளாக இருக்கிறனாலே அவங்க மாநில சுயாட்சி பேசுகிற கட்சிகளாக இல்லை. மாயாவதி இருக்காங்க, அவங்க வந்து தன்னை தேசிய கட்சியை தான் இன்னும் நினைக்கிறாங்க. அவங்க கட்சி வந்து தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சி. ஆனால் அது ஒரு மாநிலத்தில் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கிற கட்சி. மாநில உரிமை பேசி அவங்க ஆட்சிக்கு வந்தாங்களாங்கிறது முக்கியம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது மாநில உரிமை பேசின கட்சி. நீங்கள் வந்து ஒரு சாதாரண நவோதயா பள்ளியும் விட மாட்டீங்க, உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னீங்க. அப்படி சொன்ன உங்களுடைய ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த மாதிரி தலைவர்களுக்கு கொள்கையாக இருந்தது திராவிட இயக்க கொள்கை. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஆப்பர்ச்சுனிஸ்ட், சந்தர்ப்பவாதம். அதாவது இவங்களுக்கு வந்து இந்த ஆட்சி கவிழணும், இந்த ஆட்சி அந்த மாதிரி அவங்க பண்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இந்த கட்சிகள் ஆதரிக்கிறதுனாலயே இது மாநில கட்சிகள் ஆதரவு பெற்ற ஒரு கொள்கை அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா கம்யூனிஸ்டுகள் வந்து நாடு முழுக்க கட்சி வச்சிருக்காங்க, ஆனால் இதை எதிர்க்கிறாங்க. என்னன்னா கொள்கை ரீதியாக நீங்கள் ஃபெடரலிஸ்ட்டை ஏற்றுக்கிறீங்களா இல்லையா, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்குறீங்களா, இல்லை இந்தியாங்கிறத வந்து ஒரு ஒற்றையாட்சியாக பார்க்குறீங்களா, ஒற்றையாட்சியாக கொண்டு போகிறீங்களா? ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தத்தை ஏற்க முடியாது, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இந்த நாட்டை ஆள முடியாது. மக்கள் பிரதிநிதிகள் தான் ஆளணும்னா மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் மக்கள் கையில் கூடுதலாக இருக்கணும், திரும்ப பெற அதிகாரம் உட்பட இருக்கணும். இதை நோக்கி நம்ம போகணும். திரும்ப பெறும் அதிகாரம் தொடர்பாலாம் சொல்கிறீங்க. இவங்க இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கும்போது அது இன்னும் எவ்வளோ தூரம் பயணிக்க வேண்டியது அப்படின்னு தெரியுது. அரசமைப்பு சட்டம் தொடர்பாக பாதுகாப்புறது தொடர்பாக பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அம்பேத்கர்னு நாடு முழுக்க முழக்கங்கள் கேட்குது. நாடாளுமன்ற கூட்டம் அம்பேத்கர்னு சொன்னால் எரிச்சல் வருது அமித்ஷாவுக்கு. ஃபேஷன் ஆயிடுச்சு, நீங்கள் பாட்டுக்கு இதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் சு வெங்கடேசன் சொன்னார் இது ஃபேஷன் இல்லையா, இது ஃபயரு அப்படின்ட்டு. உண்மையிலேயே ஃபயர் தான். ஈவன் விஜய் உட்பட சூப்பரா அறிக்கை கொடுத்திருந்தாரு. அவர் அறிக்கையில் அமித்ஷாங்கிற வார்த்தையும் இல்ல, பாஜகங்கிற வார்த்தையும் இல்ல, அம்பேத்கர் சிலர் அது என்னன்னா ஒரு மேண்டேட், நான் பேனருக்கு முன்னாடி போட்டோ போட்டிருக்காரு. சரி பேச இல்ல, அது மட்டும் இல்ல, வன்னியரசு கேட்டாரு நீ எப்ப பேச மாட்டியா, காலையில அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. ட்விட்டர் அரசியல், சம்பிரதாய அரசியல், ஏதோ ஒரு அவர் சொன்ன மாதிரி அவர் சம்பிரதாயத்துக்கு ஏதோ ஏன்டா என்னைய போட்டு நோண்டுறீங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் இது என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, பேசுவோம். நன்றி.